ஹாய்டா, இட்ஸ் கியூட்டி ஃபிக்ஸ். ஸோ டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் இது நுகோட ஸ்டோரிடா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட்லி கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஸோ டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துலாம். இதில் ஹீரோ நம்ம ஜியான் ஜங்குக் தான். அவருக்கு 22 வயசு ஆகுது. ஸோ காலேஜ் 3rd இயர் படிக்கிறாரு. ரொம்ப ரூடான கேரக்டர். இப்போ அப்படியே உங்கள் பக்கம் பார்த்தா உங்களுக்கு 17 வயசு தான் ஆகுது. நீங்கள் இப்போ தான் ஸ்கூலிங் முடிக்கிறீங்க, +2. இன்னும் ரிசல்ட் கூட வரல, லீவில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். தம்பி பேர் வந்து பிட்டு. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ இதுவே போதும், மித்தல ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கே மிஸ்டர் ஜான் தான் அவரோட ஒய்ஃபை பார்த்துட்டு, ஏய் எங்கடி அவன்? பன்னியாங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஏது தூங்கிட்டு இருக்கானா? மணி 10 ஆகுது. அவனை பெத்தத்துக்கு நான் 2 கழுதியை வாங்கி வீட்டு முடி போட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, அதாச்சும் ஏதாவது உருப்படியாக பண்ணியிருக்கோம். ஏங்க சும்மா இருங்க, எப்போ பார்த்தாலும் பன்னியை திட்டிகிட்டே இருக்காதீங்க, போங்க. ஏய் ஆமாடி, இப்போ எங்கே போற? என்ன இது? பனானா மில்க் ஷேக்கு பன்னிக்கு தான் கொடுக்க எடுத்துட்டு போறேன் என் பிள்ளைக்கு. எடுத்துட்டு போடி, எடுத்துட்டு போ. நல்லா குடுன்னு ஏன் குடுக்குறல, ஊட்டி விட்டு வேலை. சரிங்க சரிங்க, அப்படி சொல்லிட்டு அப்படியே போக. இப்போ அந்த டைம்ல மாத்தாச்சி காலை வினுங்க மாத்தாச்சி. யாரு? ஹாங் பாப்பா வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஹாங் அப்படியே வரேன். இந்த பக்கம் ஜான் தான் அப்படியே முறைக்கிறாரு. இது ஒரு உருப்படாதுன்னா அடுத்த உருப்படாது வந்துருச்சு. ஹாங் அப்படியே உள்ள வந்துட்டு, அங்கிள் கல்லை வணக்கம் அங்கிள். ஜான் அப்படியே முறைக்கிறாரு. ஓகே அங்கிள், ரைட் விடுங்கோ, குட் மார்னிங் சொல்ல வேணாம். மத்தாச்சி இந்தா வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே கிட்ட போயிட்டு, மத்தாச்சி எங்க போறீங்கோ? என் பன்னி பயலுக்கு மில்க் ஷேக் எடுத்துட்டு போறேன்டா. ஓ மச்சானுகா, நான் இருக்கேன், எதுக்கு நீங்க எதுக்கு ஸ்டெப் பேரெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு, நான் எடுத்துன்னு போறேன். சரிடா சரி சரி எடுத்துட்டு போ. சரிங்க மத்தாச்சி அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே ஹாங் வாங்கிட்டு மேலே தான் போகிறான். இப்போ அப்படியே டெரஸில் பார்த்தா அங்கே ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமில் கட்டில் தான் நம்ம ஜங்குக் நல்லா குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் வெளியே செம்மையாக ஆரன் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அங்கே கூட ஸ்லீப்பர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ அப்படியே யாரா அது மயிறு காலையிலே ஒட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே கோவமா எந்திக்கிறாரு. எந்த அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு டெரஸ்க்கு அப்படியே வெளியே வந்தா பாக்குறாரு. ஏய் மயிறு அப்படி சொல்லி ஜங்குக் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே கீழே பார்த்தா ஏத்த வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க கூடி வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் அப்படியே வந்து பொருட்கள்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் ஒரு பொண்ணு, அது வேற யாரும் இல்ல, நீங்க பிட்டு. என்னோட டால் எங்கடா? அக்கா இது ஏன் கேக்குற? டேய் ஒழுங்கா கொடுத்துரு. கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி அப்படியே கீழே போடுறான். சேர் ஆயிடுது. நீங்க பார்த்ததும் டேய் உன்ன இருடா அப்படி சொல்லு நீங்க அப்படியே ஓடுறீங்க, அப்படியே மண்டையிலே அடிக்கிறீங்க. அக்கா வலிக்குது அக்கா. வலிக்கிட்டோம் நல்லா வலிக்கிட்டோம். என்ன இரு நான் அம்மா கிட்டே சொல்றேன். அம்மா 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 அக்கா என்ன அடிச்சுட்டேன், அம்மா ரத்தம் வருதும்மா அப்படி சொல்லிட்டு கத்திட்டே ஓட. இந்த பக்கம் நீங்க டேய் நான் உன்னை ஊரோடி தானே அடிச்சேன், உன்னை இரு அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே பின்னாடியே துரத்திட்டு போறீங்க. இதெல்லாம் மேல நின்னு ஜங்குக் அப்படியே டெரஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்காரு. இப்படியே ஜங்குக்கு பின்னாடிதான், ஏ மச்சா ஜங்குக்கே இந்த ஹாங்க வரத்து முன்னே இன்ஸ்டியா மச்சா உலக அடிச்சுல ஒன்னாகுதே மச்சா, எப்பாரு மாத்தாஜி உனக்கு மில்க் ஷேக் குத்தாங்கோ அப்படி சொல்லி பால் அப்படியே முன்னாடி நீட்ட ஜங்குக் அப்படியே அந்த கையை லைட்டா தள்ளி வச்சுட்டு அப்படியே உங்களையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. வாங்குதான். ஓ மச்சான் அப்போ உனக்கு மில்க் வேணாம், புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே சிகரெட் எடுத்து ஜங்குக் கிட்ட நீட்ட. ஜங்குக் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்காரு. வாங்க அதை பார்த்துட்டு, மச்சான் ரொம்ப நேரமா கீழே பார்த்துட்டு இருக்கே, ஏதாவது ஷோ ஓடுதா மச்சான்? ஷோ இல்லடா ஜினுக்கு. என்ன ஜினிக்கா அப்படி சொல்லி அப்படியே பாக்குறான். மச்சான் ஃபிகர் மச்சான் எது அப்படின்னு சொல்லி இப்போ ஹாங்க அப்படியே ஜங்குக் தலையில அடிக்கிறாரு. மச்சான் அடிச்சிட்டியா? எதுக்குடா இப்ப நடிச்ச? டேய் அது ஏன் ஃபிகர், நீ எப்படி ஃபிகர்லாம்? மச்சான் அதுக்கு அடிப்பியா? போடா வந்தோ உன்னை பார்க்க வந்தா அடிக்கிற, இனி உன் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்க அப்படியே போறான். ஜங்குக் அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே, ஹியர் ஆஃப்டர் அம்மா இன்ஜினுக்கு அப்படின்னு சொல்லி உங்களே பார்த்துட்டு இருக்க. நீங்க அப்படியே வீட்டுக்குள்ள போயிடுறீங்க. அப்படியே ஸ்மோக்க கீழே போட்டு காலில் மிதிக்கிறாரு. இப்ப அப்படியே ஹால்ல பார்த்தா ஜங்குக்கோட அம்மா தான் அப்படியே பார்க்க ஹாங் கூடு நடந்து வந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு, ஹாங் எங்கடா போற? உனக்காவ அம்மா கறிதோசை செஞ்சு வச்சிருக்கேன், உனக்கு பிடிக்கும், நீ படுக்க போயிட்டு இருக்க, எங்க குடுகுடுன்னு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹாங் அவசரமா போயிட்டு இருந்தோம். அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். கறிதோசையா மாதாஜி? எனக்கா? உனக்கு தான்டா, வா. எங்க போற? நான் வந்துட்டேன் மாதாஜி அப்படின்னு சொல்லி அப்படியே போய் உட்கார. அவங்க தான் அப்படியே தோசைலாம் எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு, மாதாஜி என் தாயை ஓவர்டேக் பண்ணிட்ட மாதாஜி, நீ என் தாயை ஓவர்டேக் பண்ணிட்ட. என் அம்மா எனக்கு பழைய சோறு கூட போடாது, ஆனா நீ எனக்கு பிடிக்கோடு கறிதோசை போட்ட பத்தியா? உன் கைக்கு தங்கம் இல்லை
டைமண்ட் வளையலே போடுறேன் என்ன. சரிடா சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல ஐயோ எனக்கு கண்ணீர் வருதே அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டு அவன் கை வைக்க போகும்போது என்ன நம்மளை யாரும் நோட்டை விடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி பார்க்க ஜங்குக் தான் ஸ்டெப்ஸ் கிட்ட இருந்துட்டு ஒரு கேவலமான ஒரு லுக் விடுறாரு அவங்க பார்த்து. மச்சான் ஜேக்கு எப்போ மச்சா வந்த, வா மச்சா கறி தோசை சாப்பிடலாம். கேவலமாவே இல்ல மச்சா நமக்குள்ள என்ன மச்சா இருக்கு, தூ விடு மச்சா விடு விடு அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே உங்க பக்கம் பார்த்தா உங்க தம்பி தான் வந்ததும் அப்படியே பேட் எடுத்துட்டு கிளம்ப நீங்க பாக்குறீங்க. அம்மா பிட்டு எங்கேயோ போறாமா. ஷூ ஏ அக்கா கறி எதுக்கு இப்போ போட்டு கொடுக்குற, நீ எங்கடா போற? பார்த்தா எப்படி தெரியுது, கிரிக்கெட் விளையாட தான் போறேன். அப்படியா, அப்ப நானும் வரேன். ஒன்னெல்லாம் கூட்டு போக முடியாது. அப்படியா அப்பா, ஏய் சண்டாளி அக்கா கறி கூட்டு போறேன் வாடி. அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு அப்படியே கிரவுண்ட் சைடு தான் போகிறீங்க. உங்கள் தம்பி அப்படியே பேட்டை கையில் வச்சுக்கிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கிரவுண்ட்குள்ளே கால் எடுத்து வச்சு அப்படியே போயிட்டு இருக்க. இந்த டைமில் யாரும் வந்து அவனோட பேட்டை அப்படியே பிடுங்குறாங்க. என் பேட்டு என்ன அண்ணா, நீங்கள் அப்படியே என் பேட்டை பிடுங்களா, சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஆட்டத்தில் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஜங்குக் தான் அப்படியே பேட்டை வாங்கிட்டு போறாரு. இந்த பக்கம் பிட்டு தான் அதுக்கே ஏன் பேட்டை எடுத்துட்டு போறீங்க ஐயா குலவாத்தே, என்ன என் மச்சானை ஏத்து பேசுறியா நீ? இங்க பாரு எங்க கிரவுண்ட் இது, என் மச்சா சொல்றதுதான் ரூல்ஸே புரித்தா, பேட்டு வேணா ஓரமா போய் நில்லுப்பா. ஓஹோ அவருக்கு நீ என்ன துவையலா, எதா சொன்னியா? இல்லைண்ணா எதுவும் சொல்லலை. சரி வா வந்து உட்காரு, என் மச்சா விளையாண்டு உனக்கு பேட்டை கொடுப்பா. உங்க பக்கத்துல உட்காரதும் நாய் பக்கத்துல உட்காரதும் ஒண்ணுதான். எத ஒன்றும் இல்லைண்ணா. அக்கா வா போலாம். ஏன்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எது நான் பிரச்சனை பண்றேனா? அங்க பாரு என் பேட்டை வாங்கிட்டு போய் எவன் பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்ல நீங்க அப்படியே ஜங்குக்க பாக்குறீங்க. ஜங்குக் அங்க மேல போட்டிருந்த ஷர்ட்டை தான் கலட்டுறாரு. இல்ல ஸ்லீவ்லெஸ் பனின்னு ஒன்று போட்டிருப்பாரு, அதோட தான் அந்த பேட்டை அப்படியே டைட்டா பிடிச்சி ஒரு 6 அடிக்கிறாரு. எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க, அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் இப்ப அப்படியே உங்களை பார்த்து ஐவிங் பண்ணி கண் அடிக்கிறார். என்ன இவர் இப்போ என்ன பார்த்து கண்ணை அடிச்சார், என்ன இது யானே தெரியாது கண்ணடிக்கிறாரு. மறுபடியும் பார்ப்போம் அப்படி சொல்லி இங்கே பார்க்க ஜங்குக் திருப்பி கண்ணடிக்க. அச்சோ இங்கே இருக்கக்கூடாது பிட்டு, நான் கிளம்புறேன். அக்கா இரு பேட் வாங்கிட்டு. இல்லை நீ வாங்கிட்டு வா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. டைமில் விசில் அடிக்கிற சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே யார் அது அப்படின்னு திரும்பி பார்க்க ஜங்குக் தான் உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஃபயன் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. திருப்பி விசில் அடிக்க ஃபயன் பார்க்காத பார்த்துட்டு அது திருப்பி ஜங்குக் கண்ணடிக்க நீங்கள் குடுன்னு அப்படியே ஓடி வீட்டுக்கே போயிடுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக் நீங்கள் பரலாம் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. இந்த பக்கம் கிரவுண்டில் ஜங்குக் அப்படியே பேட்டை உங்கள் தம்பிக்கிட்ட எடுத்துட்டு வர்றாரு. இந்த அப்படியே பேட்டை வாங்கிட்டு போக ஜங்குக் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ என்ன, சின்ன பிள்ளைங்களாம் அங்கே விளையாடக்கூடாது, வீட்டு கிளம்பு. இல்லை அது கிளம்புன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லி விட்டு அப்படியே போயிடுற. ஜங்குக் அப்படியே போயிட்டு பைக் எடுக்க பின்னாடி அவங்க வந்து உட்காந்துக்கிறான். மச்சான் ஜேகே நீங்க விளையாட வந்த மாரி எனக்கு தெரியலையே, என்னோட ஜினுக்க ரூட் அடிக்க வந்த மாதிரி தானே தெரியுதுல, மூடிக்கிட்டே மச்சான் ரைட்டு விடு அப்படின்னு சொல்லி அப்படியே வாய் மூடுக்க ஜங்குக் அப்படியே பைக்கை தான் ரைஸ் பண்ணிட்டு போறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஒரு ஈவினிங் டைம் போல நீங்களும் உங்க தம்பியும் அப்படியே காய்கறி வாங்க தான் மார்க்கெட்டுக்கு போறீங்க. ஜங்குக் அப்படியே ரோட்ல ஒரு கார்னர்ல தான் நின்றுட்டு இருக்காரு பைக்ல. நீங்க ஜங்குக்க பார்க்கவே இல்லை. உங்க தம்பி கிட்ட பேசிட்டு போக இந்த பக்கம் ஜங்குக் தான் ஏய் ஜினுக்கு அப்படின்னு கூப்பிட்ட. நீங்க யார் கத்ரா, நம்ம பேர் இல்லை பிட்டு, இதெல்லாம் வாங்கணும் சரியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போக இந்த பக்கம் ஜங்குக் தான் விசில் அடிக்கிறாரு. யாரு அப்படின்னு சொல்லி ரைட்ல திரும்பி பார்க்க அங்க ஜங்குக் தான் உட்காந்துருக்காரு. அவரை பார்த்ததும் பார்க்காத பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு போறீங்க. ஏய் ஜினுக்கு இங்க பாரு, நீங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மூஞ்ச திருப்பிட்டு நீங்கள் படுக்க போயிடுறீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு பிட்டு இதெல்லாம் வாங்கியாச்சு, அம்மா நல்லா திட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருடா, உனக்கு ஒரு சாக்லேட்டு எனக்கு ஒரு சாக்லேட்டு, என் சாக்லேட்டை கை வச்சா உனக்கு அவ்வளோதான். பார்த்துக்கலாம் அதெல்லாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். டீ பார்த்துக்கலாம்னு கை வச்ச கொன்னுடு. சரிக்கா சரி அப்படின்னு சொல்லி அந்த சாக்லேட் அப்படியே உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டு ஓட டி நில்றா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட போக அப்படியே உங்கள் கை பிடிச்சி அதை இழுக்கிறாங்க. அப்படியே ஒரு சந்து மாதிரி இருக்கு, அந்த சந்தில் போய் நிற்கிறீங்க. யாரு ஏய் ஜினுக்கு நான் தாண்டி போகும்போது கூப்பிட்றா, திரும்பவே மாட்டிக்கிற. நான் ஏன் திரும்பணும்? நீங்கள் கூப்பிட்டா நான் ஏன் திரும்பணும்? நான் கூப்பிட்டா மட்டும்தான் நீ திரும்பணும். அது ஏய் என்ன ஏன்
வெஜிடபிள்ஸ் வாங்க நீ மட்டும் போக மாட்டியா? உன் தம்பியை கூட்டிட்டு போற? நான் என் தம்பியை கூட்டிட்டு போனா உங்களுக்கு என்ன? ஏய் அப்படின்னு சொல்லி அப்படியே கை வைக்க நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் கண்ணை பார்த்து, நீ ஒரு பையன்கிட்ட பேசுகிறனா அது நானா மட்டும்தான் இருக்கணும், வேற யாராவும் இருக்கக்கூடாது. அப்படியே ஜங்குக்கோட கண்ணையே பார்த்துட்டு இருக்கீங்க. நான் காலையில் தான் வந்தேன், அதுக்குள்ளே என்ன இது? என்ன தள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஜங்குக்கு தள்ளி விட்டு போக ஜங்குக்கு அப்படியே ஏய் ஜினுக்கு நீங்க அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி பாக்குறீங்க. அப்படியே கண் அடிக்கிறாரு. அது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஓடிடுறீங்க. அவங்க அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு சிகரெட் எடுத்து அவர் மவுத்துல தான் வைக்கிறாரு. ஜினுக்கு பிடிக்கிறேன், நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. அவங்கள நினச்சிக்கிட்டே அப்படியே ஜங்குக்கு அவரோட வீட்டுக்கு தான் போறாரு. ஜங்குக்கோட அம்மா அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு, பன்னி வாடா வா சாப்பிடலாம் வா அப்படி சொல்ல அவங்கள தாண்டி ஜங்குக்கு அப்படியே போயிட்டு சோபால உட்காராரு. ஜங்கோட அம்மா இதை பார்த்துட்டு, டேய் ஹாங்க என்னடா ஆச்சு என் பன்னி பிள்ளைக்கு, என்னடா இப்படி இருக்கான், நான் கூப்பிட கண்டுக்காம போறான். மாத்தாஜி அவன் ஜீனுக்கு பிடிக்கிறேன்னு சண்டை தான் மாத்தாஜி பிடிக்கிறான். டேய் என்னடா வளர்கிட்டு இருக்க? ஐயோ பன்னி அந்த கண்ணு இருக்கு. டேய் பன்னி இங்க பாருடா. ஐயா மாத்தாஜி ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு அவங்க தான் இப்ப அப்படியே கையை பிடிச்சி குளுக்குறான். மச்சான் ஜங்குக்கு என்னடா மச்சான் வீட்டுக்கு வந்து 1/2 hour ஆச்சு, அங்க பாரு மாத்தாஜி உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன அம்மா என்னாச்சு? டேய் பன்னி என்னடா ஆச்சு உனக்கு? பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு, நம்ம வேணா சாயந்தரமா போயிட்டு தற்கால ஓதிட்டு வந்துருவோமா? மாத்தாஜி பித்து பிடிக்கல மச்சானுக்கு, இல்தக்கா செய்யா பிடிச்சிருக்கு. டேய் மச்சான் மூடிக்கிறேன் அப்படி சொல்லி அவங்க அப்படியே வாய மூடிக்க. இந்த பக்கம் ஜங்கு கூட அம்மா தான், என்னடா பேசிட்டு இருக்க நீ? பன்னி என்னடா ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பசிக்குதுமா. இரு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லி ஓடி போய் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஓ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. ஜங்கு உங்களை எங்கே பார்த்தாலும் ஒம்பழுத்துட்டு இருக்காரு உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு ஃபைன் டே, நீங்கள் தான் உங்கள் அம்மாவுக்கு அப்படியே மெடிசன் வாங்கலான்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப் தான் அப்படியே போகிறீங்க. என்ன இன்னைக்கு ஆளே காணும்? ஆச்சி ஒயன் நீயே இப்பெல்லாம் தேடுற, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் வராமல் இருக்கதே நல்லதான். சரி நம்ம போய் மெடிசன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போயிட்டு மெடிசன் தான் வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் ஒரு வாய்ஸ், சேஃப்டி கொடுங்க அப்படின்னு கேட்டதும் நீங்கள் அப்படியே ஷாக்காக திரும்பி பார்க்குறீங்க. அங்கே நிற்கிறது ஜங்குக் தான். என்ன சேஃப்டியா அப்படின்னு சொல்லி பார்க்க, ஸோ அந்த மெடிக்கல் ஷாப்போட ஓனரும் அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு அப்படியே அதை வாங்கிட்டு உங்களை தான் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சரி பின்னாடி சுற்றுறான் வம்பலப்பா அவ்வளோதான் நினச்சா, என்ன இவன் சேஃப்டிலாம் வாங்குறான், இவ்வளோ கேவலமானவனா இவன்? ஐயோ போயன் இங்கே இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்லி டக்குன்னு மெடிசன்லாம் அப்படியே வாங்கிட்டு, அண்ணா இந்தாங்க காசு, ஏம்மா இருமா சேஞ்ச், அண்ணா அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. மெடிக்கல் ஷாப் விட்டு வெளியே அப்படியே புலம்பிக்கிட்டே வரீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டே வர, ஒரு நிமிஷம் என்ன ஒரு மாதிரி வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கில் தொட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஐயோ இது ஒயிட் ட்ரெஸ் வேறு, இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போகிறது அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே போய் உட்காடுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே அதெல்லாம் வாங்கிட்டு பைக்கில் தான் அப்படியே வந்துட்டுருக்காரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்ககிட்ட தான் நடந்து வர்றாரு. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க ஜங்குக்கை. இவரையும் வராரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே என்ஸு நிற்கிறீங்க. ஓரமாக போக ஜங்குக் பார்த்துட்டாரு உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கிறது. அவர் எதுவுமே பேசல. அப்படியே ஒரு ஜாக்கெட் எடுத்து உங்கள் ஹிப்பில் கட்டுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாய் மூடு. சரி அப்படின்னு சொல்லி அமைதியாக நின்றுக்கிறீங்க. பயந்துட்டீங்க. இப்போ அப்படியே பைக் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நிற்க, ஏறு. இல்லை வேணாம், ஏறுன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஏறி உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் ஜங்குக்கு பிடிக்கலாம் இல்லை, ஒரு மாதிரி பின்னாடி பிடிச்சி தூரமாக தள்ளி உட்காந்துட்டு தான் வரீங்க. ஜங்குக்கு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் வீட்டு முன்னாடி தான் ஸ்டாப் பண்ணுறாரு. அப்படியே பைக்லேருந்து இறங்குறீங்க. இவங்குள்ளே வரணும் தயாரித்து, ஐயோ ஒயன் ஒன்று தான் பண்ணிட போகிறான் ஓடிடுறி அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக ஒரு வாய்ஸ், மச்சான் வாங்கிட்டு விட்டியாடா, சைனா வீட்டுக்கு வர போடும் மச்சான், சேஃப்டி கூட மச்சான். டேய் மயிறு புடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட வாங்க அப்படியே அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஓ அப்போது உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஜங்குக்கு இப்போ அப்படியே உங்களை திரும்பி அப்படியே பார்க்குறாரு.
ஹைவிங் பண்ணுறாரு. ஏய் ஜினுக்கு நடி ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓடிடுறீங்க. சரி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. டே நீங்கள் அப்படியே மார்க்கெட் போயிட்டு ஏதோ வாங்கிட்டு அப்படியே வரீங்க. அந்த டைமில் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். ஏய் ஒயன் யாரு? பப்ளி அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட அப்படியே போறீங்க. டீ எப்பரா இருக்க? நான் இருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணுறியாடி நீ? ஐயோ சாரிடா, வீட்டில் வேலை, புது வீடு ஷிஃப்ட் பண்ணல அதனால. ஓ உங்க வீடு இங்கே தான் இருக்கா? எங்க வீடு உங்க இருந்து ஒரு 3 தெரு தள்ளி தான் இருக்கு. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்க இதை தூரத்துல இருந்து ஒருத்தர் பார்த்து செம்மையா முறைச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல, நீங்க பாட்டுக்கு அப்படியே பேசிட்டு சரிடா நான் போயிட்டு வரேன், என்ன பாய், அம்மா வர கூப்பிடுவாங்க, மழை வர மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன். சரிடி சரி மறக்காம ஃபோன் பண்ண என்ன? சரிடா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூரல் போட்டிருக்கோம், அதனால் அப்படியே கூடுன்னு வரீங்க. டைமில் மழை சரியாக பிடிச்சிருது. ஐயோ மழை வேறு பிடிச்சிருச்சு, ஐயோ நினைக்கிறேனே எங்கே நிற்கிறது, ஐயோ கொடை வேறு எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கரெக்டாக உங்கள் ஹெட் கிட்ட ஒருத்தர் அப்படியே கொடை பிடிக்க நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அது வேற யாரும் இல்லை, ஜங்குக் தான். உங்களுக்கு மட்டும் கொடை பிடிச்சி நிற்கிறாரு அவர் நினச்சிக்கிட்டு. அப்படியே ஐ பிளிங்க் பண்ணவும் பார்க்க. என்ன இங்கே நின்றுட்டு இருக்க போறியா என்ன? இல்லை பா போகலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ அப்படியே கொடையில் நீங்கள் நடந்து போகிறீங்க. இப்போ ஜங்குக் தான். ஜினுக்கு ரோட்டில் இந்த மாதிரி கண்டவங்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காத. இங்கே எவனும் நல்லவன் கிடையாது. அவனை எப்படி பார்க்குறான்னு இன்னொரு பையனுக்கு தான் தெரியும். முக்கியமாக எனக்கு தெரியுது. உனக்கு பேசணுன்னா என் கூட பேசு, இருக்கணும்னா என் கூட இரு. வேற யார்கிட்டையும் நீ பேசக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்த்து கேட்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஷார்ப்பாக உங்கள் ஐஸை பார்க்குறாரு. அந்த கொடைக்குள்ள அவரும் அப்படியே வராரு, வந்து உங்கள் கண்ணையே பார்க்குறாரு. ஏன்னா எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, நீ என்னோட ஜினுக்கு, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு கண்ணை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஐஸே பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே என்ன இப்போ நான் சொன்னதுக்கு ஆன்சர் என்ன? நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஐஸே பார்த்துட்டு இருக்கீங்க. பாருடி, இப்படி பார்க்காத ஜினுக்கு, பாரு ரொம்ப கிட்ட இருக்க. உன் கண் என்னை ஏதோ பண்ணுது, அதுக்கு மேலே உன் லிப்ஸ் என்னை ஏதோ பண்ண தூண்டுது. நான் எங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே திரும்பி மேலே போக பார்க்க அவரோட கையை அப்படியே பிடிக்கிறீங்க. அவரோட கண்ணை அப்படியே பார்க்குறீங்க. அவர் இவ்வளோ நேரம் உங்களை சேவ் பண்ணது, ப்ரொடெக்ட் பண்ணது எல்லாமே உங்கள் மைண்டில் ஓடுது. அப்படியே அவர் கண்ணை பார்த்து எனக்கு ஒரு ஆசை இருக்கு, பேசி பழகி பார்த்து புரிஞ்சுக்கணும், புரிச்சப்புறம் காதலிக்கணும், முத்தம் கொடுத்து கலர்ஃபுல்லான சிக்கணும், ஏன் ஆசை அதுதான் அப்படின்னு சொல்லி ஜங்கோட கையை அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்க. அந்த கொடைக்குள்ள அப்படியே உங்க கண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு நடி இது பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டேன், காதலும் செஞ்சுட்டேன், இப்போ முத்தம் கொடுத்து கலர்ஃபுல்லாக அணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண ஜங்குக்கு அப்படியே உங்க கண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே உங்க ஹெட்டை பிடிச்சி விடுங்க இருடி ஜனுக்கு ஜனுக்கு ஜங்குக்கா. ஏய் என்ன சொன்ன? ஜங்குக்கா விடுங்க மாட்டேன், மௌத்தப்பன் பண்ணி அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு 1/2 hour கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு மூச்சு வாங்குது, விடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு அவரோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே உங்கள் நெத்தியை வச்சு அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களோட ஐஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. கிரிப்காக ஜங்குக்கு அப்படியே தூக்கியிருப்பாரு. அப்படியே கீழே இறக்கி விடுங்க. முடியாது, விடுங்க, வீட்டுக்கு போகணும். ஜங்குக்கு அப்படியே உங்களை கீழே இறக்கி விடுறாரு. அப்படியே கொடையை வாங்கிட்டு குடுக்குடுன்னு ஓடுறீங்க. ஜங்குக் ஏய் ஜினுக்கு கால் பண்ணுறி. சரி போயிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஜங்குக்கு அந்த மாலையிலே அப்படியே ஏரை ஃப்ளிப் பண்ணிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்காரு இங்கே போகிற வரைக்கும். அப்படியே நெக்ஸ்ட் டே நீங்கள் தான் எங்கேயோ வெளியே போகிறீங்க. அந்த டைமில் யாரும் உங்கள் கை பிடிச்சி இழுக்கிறாங்க. யாரு? ஜங்குக்கா. ஏய் ஜினுக்கு, ஏன் நேற்று கால் பேசவே இல்லை? பேசுனேனே, நைட்டு பேசுனேன், அதுக்கப்புறம் ஹலோ ஹலோன்னு சொன்னனே, பேசவே இல்லையே நீ? ஜங்குக்கா தூங்கிட்டேன், தூக்கம் வந்துடுச்சு. வரு பேசிட்டு தானே இருந்தேன், பேசணும், பேசி முடிச்சக்கப்புறம் தான் தூங்கணும், புரியுதா? சரி பேசுகிறேன், கோவம் வேண்டாம். ஜங்குக்கு அப்படியே செம்ம கோவத்தில் உங்களை பார்க்குறாரு. பார்த்து அப்படியே சிகரெட் எடுத்து ஒரு வாயில் வைக்கிறாரு. அப்படியே அதை பிடுங்கி கீழே போடுறீங்க. ஏய் வேணாம் இதெல்லாம், அதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி கோவமாக பார்க்க
நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு அவர் கண்ணத்துலேயே கோவப்படாதீங்க. ஜங்கு இப்போ அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிட்ட இழுக்க ஜங்குக்கா. என்னடி ட்ரெஸ் இது? நாலேருந்து வெளியே வரனா கவராக வர, என் முன்னாடி மட்டும்தான் இப்படிலாம் போடுற, புரியுதா? ம் சரி ஆனால் என்ன ஆனா அவனா? எனக்கு பிடிக்கல, புரியுதா? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக போக ஜங்குக்கு இப்போ அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. வச்சு அப்படியே ரோல் பண்ணி ஜங்குக்கா ஐ லவ் யூ ஜெனுக்கு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட கண்ணை பார்த்து லவ் யூ மோர் தென் எனிதிங் ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு திருப்பி உங்கள் லிப்ஸ் கிட்ட வர அவர் லிப்ஸ்லேயே கை வைக்கிறீங்க. வீட்டுக்கு போகணும் விடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு நீங்கள் அப்படியே அந்த சந்திலேருந்து ஓடிடுறீங்க. ஏய் ஜெனுக்கு. நான் போகிறேன் ஏய் அப்படி சொல்ல நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே கண் அடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ளஷ் ஆகிட்டு போயிடுறீங்க. இப்படிதான் உங்களுக்கும் ஜங்குக்கு லவ் டேஸ்லாம் போகுது. ஜங்குக்கு உங்களை யார்கிட்டயும் பேச விட மாட்டார் அவரை தவிர. நீங்களும் அவர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பீங்க. இப்போ அப்படியே ஒரு ஃபைன் நைட்டு நீங்கள் தான் உங்கள் ரூமில் இருக்கீங்க. எனக்கு அவரை பார்க்கணும் போல் இருக்கு. ஜங்குக்கா எங்கே? நம்ம டெரஸ் போகலாம். அங்கேருந்து பார்த்தா அவரோட டெரஸ் தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட டெரஸ் தான் போகிறீங்க. டெரஸ் போயிட்டு பார்த்தா ஜங்கோட டெரஸில் லைட் எரியுது. என்ன லைட் எரியுது? மணி என்ன என்னாச்சு தூங்கியிருப்பாரு இல்லை கால் ஆச்சு? எதுவுமே பண்ணலை. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்கு கூட வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஜங்கோட அம்மா தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன் என்னாச்சுமா? ஆண்டி அம்மா சக்கரை கேட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி இரு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே கிச்சனுக்கு போயிடுற. நீங்கள் அப்படியே யாருக்கும் தெரியாமல் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி நீங்கள் மாடிக்கு தான் போகிறீங்க. டெரஸ்க்கு போய் அப்படியே டெரஸ் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு அங்கே சைடில் உட்காந்து செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. பவுடர்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே அவர் கிட்ட போயிட்டு அப்படியே தட்டி விடுறீங்க. அப்படியே ஜங்குக் செம்ம கோவமாக உங்களை பார்க்குறாரு. ஏய் ரெடி பண்ணிட்டு இருக்க நீ? என்ன இதெல்லாம்? இதெல்லாம் வேணாம் ஜங்குக்கா, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஏய் அதெல்லாம் நீ சொல்லாத, நீ எனக்கு சொல்லவே கூடாது. நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். இந்த டைம்ல உனக்கு இங்க என்ன வேலை? இல்லை அது நான் உங்களை பார்க்கலாம் வந்தது மட்டும் இல்லாம தட்டி விடுற அறிவில்ல அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை ஸ்லாப் பண்ணுறாரு. அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டு ஜங்குக்கே பார்க்குறீங்க. உங்களை லவ் பண்ண 6 மந்த்லேயே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கை நீட்டி அடிச்சிருக்காரு. ஐஸ்லாம் டியர்ஸ். அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜங்குக்கா இப்போ நான் என்ன சொன்னேன்? முதல்ல இங்கிருந்து போடி அப்படின்னு சொல்லிடுற. நீங்கள் அப்படியே அங்கேருந்து அப்படியே ப்ரோக்காகி அங்கேருந்து போகிறீங்க. ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கல. அவர் படுக்க போய் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. தேம்பி தேம்பி அழுக்குறீங்க. உங்கள் ஃபேஸ்லாம் அவ்வளோ ரெட் ஆகுது. நான் என்ன சொன்னேன்? எதுக்கு அடிச்சிங்க? நான் பண்ண வேணாம் தானே சொன்னேன். அதெல்லாம் அடிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுதுட்டு அப்படியே பெட்லேயே படுக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு அவரோட டெரஸ் நின்றுட்டு அப்படியே உங்களோட வீட்டை பார்க்குறாரு. இப்போ அவரோட ஃபோனை தான் பார்க்குறாரு. ஏன்னா 30+ மிஸ் கால் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் ஒரு ஃபோனை கூட எடுக்கலை. எதுக்குடி என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கால் பண்ணுறாரு. ஃபுல் ரிங் போகுது. ஆனால் நீங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஏய் எதுக்குடி ஃபோன் எடுக்க மாட்டேற? ஜினுக்கு எனக்கு ஒன்ன பார்க்கணும். வெளியே வா, ஃபோனை எடுடி, வெளியே வா. ஜினுக்கு எனக்கு இப்போ பார்க்கணும். தெரியாமல் அடிச்சிட்டேன், கோவப்படக்கூடாதா நான்? சரி தப்பு தான், வெளியே வா. ஜினுக்கு நான் உன்னை பார்க்கணும்டி, என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு. அவர் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே பண்ணல. எனக்கு உன்னை பார்க்கணும், உன் கண்ணை பார்க்கணும், வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே ஈவினிங் 4 o'clock கிட்ட ஆகிடுச்சு. செம்மையாக மழை அடிக்குது. ஜங்குக்கு அதை நினைஞ்சிக்கிட்டே அப்படியே உங்கள் வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு. வரமாட்ட, நான் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வராரு. உங்கள் வீட்டில் இருக்கவங்க வெளியே போயிருப்பாங்க. அதை பார்த்துருப்பாரு ஜங்குக். ஆனால் நீங்கள் போகலை. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தான் வராரு. ஜினுக்கு எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வந்து உங்கள் டோரை தான் நோட் பண்ணுறாரு. தட்டிக்கிட்டே இருக்காரு. விட்டா உடச்சிருவார் போல். நீங்கள் பெட்டில் படுத்திருப்பீங்க. இந்த சத்தம் கேட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கா ஏய் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாடி? ஜினுக்கு இரடி ஆச்சு உனக்கு? என்னதான் கேட்குறேன், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? வெளியே வரமாட்டியா? ஜங்குக்கா எனக்கு ஃபீவர். என்ன ஃபீவரா? சொல்ல மாட்டியாடி ஃபீவர்னு? மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிக்கிறாரு. பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள்
ஜங்குக்கா விடுங்க, ஃபீவர் உங்களுக்கு வந்துட போகுது ஏய் மயிறு வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நான் பார்க்காம எப்படி இருந்த தெரியுமா? என்னடி மாத்திரை போட்டியா? ம் போட்டேன். ஃபோனை ஏண்டி எடுக்கல? இல்லை ஃபோன் அது அது எங்கேயோ இருக்கு, நான் பார்க்கல ஜங்குக்கா சரி அப்படின்னு சொல்லி உங்கள் சீஸ் அப்படியே தூக்கி அப்படியே பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களோட அவுட்ஃபிட் தான் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு டிஷர்ட் பேண்ட் போட்டிருக்கீங்க. அப்படியே உங்களோட டிஷர்ட்டை கலட்டுறாரு. நீங்கள் ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க அமைதியா இரு. அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி தூக்கி போட்டுட்டு இப்போ அப்படியே ம், 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 ஜங்குக்கா எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணடி. ஒன் டே உன்னை பார்க்காம எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு மழை நனைஞ்சதுனால அவருக்கு பாடிலாம் அவ்வளோ ஹீட் ஆகுது. அப்படியே அவங்கள உள்ளே தள்ளிட்டு போய் பெட்டில் தள்ளுறாரு. அவங்களோட ஃபுல்லாக அங்கே இங்கன்னு சொல்லிட்டு தட்டவிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கா விடுங்க விடுங்க ஜங்குக்கா. விடுறேன்டி விடுறேன். இன்னொரு தடவை இப்படி பண்ணாத, புரியுதா? புரியுது, சொல்லிடுறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஜஸ்ட் அங்கங்கன்னு அப்படியே பார்க்குறாரு. அவரால் விடவே முடியல. இது இன்னும் கண்ணி பண்ணணும்னு தோணுது. அப்படியே கிட்ட வந்து ஜங்குக்கா இருடி. எனக்கு இப்பயே உன்னை போட்டு சுருக்கணும் போல இருக்கு. ஆனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் படுத்துக்கிறாரு. நீங்களும் அப்படியே பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணி படுத்துக்கிறீங்க. ஜங்குக்கா சொல்லு ஜெனுக்கு. இல்லை மழையில் நனைஞ்சிட்டா வந்தீங்க? ஆமா. ஏன் ஏன் மழை நனைஞ்சிங்க? நானே வந்து ஃபோன் பண்ணியிருப்பேன்ல. எங்க பண்ண? கால்ல இருந்து உனக்கு எவ்வளவு மிஸ் கால் கொடுத்துருக்கேன் தெரியுமா? சரி சரி கோவப்படாதீங்க. ஏய் வலிக்குதாடி? என்ன? இல்ல நேற்று அடிச்சல, தான் வலிக்குதான்னு கேட்டேன். ஆமாம் அதான் ஃபீவர் வந்துடுச்சு. ஜெனுக்கு இங்க பாருடி அப்படின்னு சொல்லி உங்கள் சீஸை பிடிக்கிறாரு. நீங்கள் பப்பி ஃபேஸோட அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு இப்படி பார்க்காதடி, எனக்கு ஏதோ பண்ணும் போல தோணுது. ஜங்குக்கா சரி நான் இனிமே பவுடரை தொடலடி. சத்தியமா? இங்க பாரு, எனக்கு இந்த சத்தியமா எல்லாம் பண்ண தெரியாது. நான் சொன்னா அதை செய்வேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக்கா எனக்காக ப்ராமிஸ் பண்ணுங்களேன். சரி ப்ராமிஸா நான் இனிமே பவுடர் தொட மாட்டேன், சரியா? அப்போ ட்ரிங்க்ஸ்? ஏய் சரி சரி கொஞ்சமாக தான். என்ன? சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட நான் சொன்னனே காலேஜ் வந்து கேர்ள்ஸஸ் காலேஜில் அட்மிஷன் போடுன்னு, போட்டியா? அது அது என்ன போட்டியா? போட்டேன் ஜங்குக்கா. சரி எப்போ ஓப்பனிங்? இன்னும் 2 டேஸில். சரிங்க வா. ஜங்குக்கா வாடி அப்படின்னு சொல்லி டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்க. நீங்கள் ஹீட்டுக்கும் நல்லா ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் நானே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன், என்ன பண்ண வைக்கிறியா? நான் எந்திரிக்கிறேன் ஏய் பட்ரி அப்படின்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணி அந்த ஃபீவரோட அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த டைம் உங்களுக்கு ஃபீவர் போகிற வர ஜங்கு உங்க கூட தான் இருந்திருப்பாரு. அந்த 2 டேஸாக அப்படியே ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி தான் உங்கள் காலேஜோட ஃபஸ்ட் டே. உங்கள் காலேஜ் மட்டும் தான் நின்றுட்டுருக்கீங்க. எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி ஜங்குக்கா கூட இந்த காலேஜில் நான் படிக்க போகிறேன். என்னோட காலேஜோட ஃபஸ்ட் டே தான். ஆனால் அவர் கேட்டால் என்ன சொல்கிறது? அவர் என்ன கேர்ள்ஸஸ் காலேஜில் சேர சொன்னார். பரவாயில்ல, அவரை பார்த்து கேட்டால் முத்தம் கொடுத்து அப்படியே தான் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலேஜ் கேட்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. என்ட்ரி பார்த்தா கேட்டில் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களாம் நின்றுட்டுருக்காங்க ஃப்ளவர்ஸோட. அதை அப்படியே பார்க்குறீங்க. யாராச்சும் வராங்களா என்ன? ஏன் இவங்க எல்லாரும் ரெட் கலர் ஃப்ளவர்ஸோடு நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அப்படியே உள்ளே போகிறீங்க. அந்த டைமில் அப்படியே கேட்டில் பைக் சத்தம். அதை கேட்டதும் அந்த பொண்ணுங்கெல்லாம் அப்படியே உங்களை தள்ளி விட்டு போக யார் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஓரமாக போயிடுறீங்க ஒரு ட்ரீ கிட்ட. அங்கே போய் நின்றுட்டு அப்படியே பார்க்குறீங்க. காலேஜோட என்ட்ரன்ஸில் பார்த்தா பைக்கை ரேஸ் பண்ணிக்கிட்டு அந்த காலேஜோட மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன் ஜான் ஜங்குக் தான் வராரு. அவரை பார்த்து எல்லா பொண்ணுங்களும் அப்படியே சுற்று போடுறாங்க. பக்கத்துலேயே ஹாங்கோட பைக்கும் அப்படியே வந்து நிற்க அங்கே ஒரு 4 பொண்ணுங்க பூ வச்சு நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு கிட்ட தான். ஜங்குக் உனக்காக எவ்வளோ நேரம் நின்று இருந்திருக்கோம் தெரியுமா? காலாம் வலிக்குது ஜங்குக். இன்னொரு பொண்ணு ஜங்குக் உனக்கு இது பிடிக்கும்ல, இங்கே பார்த்தியா நான் உனக்காக ரெட் கலர் ரோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீட்ட ஜங்குக் அப்படியே ரேஸ் பண்ணுறாரு. ரேஸ் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி வர இடிக்கிற மாதிரி அந்த பொண்ணுங்களும் அப்படியே விலகிக்கிறாங்க. ஜங்குக் அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகிறாரு உள்ள. இந்த பக்கம் ஹாங்கு தான். ஏய் தேஜு அவன் போறா விடு, எனக்கு கூட பூவை. உனக்கு பூ வேணும்னா அப்படியே கோயிலுக்கு திரி, அங்கே பாட்டி பூ வித்துட்ருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேளு போடா
அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த பக்கம் அங்கதான் ஏய் என்னைக்கா ஒன்னால நீ குத்து தண்டி ஆகணும் சரி பொண்ணா போ மீனா நீ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு முடிஞ்சு திருப்பிட்டு போக செத்தாம் போங்கடி எனக்குன்னு வந்த 4 பொண்ணுங்க எங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அந்த 4 பொண்ணுகிட்ட போயிடுறாங்க. இந்த பக்கம் நீங்க ட்ரீ கிட்ட நின்று அப்படியே ஜங்குக்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ இந்த பொண்ணுங்கெல்லாம் ஜங்குக்காக்கு போக கொடுக்க நின்றுட்டு இருந்துச்சுங்க. ஆனால் அவர் வாங்கலையே, ஏன்னா அவரோட ஜினுக்கு எனக்கு மட்டும்தான் அவர் எல்லாத்தையும் பண்ணுவார், என் கூட பேசுவார், அவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்காகவே பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே போய் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு அப்படியே நடந்து வராரு. அவர் இவ்வளோ நேரம் உங்களை கவனிச்சிருக்கவே மாட்டார், ஏன்னா நீங்கள் ஓரமாக நின்று இருந்திருப்பீங்க. இப்போ தான் அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைட் ஆக அப்படியே திரும்பி பார்க்குறாரு. உங்களை பார்த்துட்டாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. உங்களை பார்த்ததும் ஜங்குக்கு அப்படியே கண்ணெலாம் ரெட் ஆகுது. அப்படியே வந்து உங்கள் கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போகிறாரு. ஜங்குக்கா இப்போ ஜங்குக்கா அந்த காலேஜில் இருக்க ஒரு சந்துக்கிட்ட தான் அப்படியே போய் நிப்பாட்டுறாரு. ஜங்குக்கா என்னாச்சு? இங்கே என்ன பண்ணுற? அது அது என்ன பண்ணுறேன்னு கேட்டேன், பதில் சொல்லு. இல்லை நீங்கள் கோவப்படாதீங்கன்னு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. உங்கள் கழுத்தில் ஐடி கார்டு இருக்குது. அந்த ஐடி கார்டு எடுத்து பார்க்குறாரு. அதில் உங்கள் பேர் போட்டிருக்கு, காலேஜ் நேமும் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு அவ்வளோதான் கண்ணில் அப்படியே செம்ம ரெட் ஆகுது. கோவத்தோடு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு கையை பிடிக்கிறீங்க. ஜங்குக்கா கோவப்படாதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க. எனக்கு உங்கள் கூட காலேஜ் அட்லீஸ்ட் 1 இயராச்சும் இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் இப்போல்லாம். ஜங்குக்கா கோவப்படாதீங்க ப்ளீஸ். அப்போது என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க? இல்லை நான் மறைக்கணும்னு இல்லை. கையட்ரி. ஜங்குக்கா கையட்ரி அப்படின்னு சொல்லி அப்படியே தட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. நீங்கள் ஐயோ இவர் வேறு இப்படி கோவப்படுறாரு, போகலாம், பெல் வேறு அடிச்சிட்டு, சரி அப்புறமா பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. நீங்கள் கிளாஸ் போயிட்டு ஒரு பெஞ்சில் அப்படியே சோகமாக உட்காந்துருக்கீங்க. அந்த டைமில் ஒரு பர்சன் அப்படியே பெஞ்ச் மேலே ஏறி உட்காந்து, ஹலோ நானும் பார்க்குறேன் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி சோகமாகவே கிடையே, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் நைஸ் டு மீட் யூ, நான் தான் ஜூனு அப்படின்னு சொல்ல யாரோ தள்ளி அடிக்கிறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க இப்போ ரூபி டீ அறிவில்லாதவனி இப்படி ஆட இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஐயா குட்ட பிஸ்கா, எனக்கு இப்படி தான் இன்ட்ரோ கொடுக்க தெரியும், உனக்கு வேணா நீ குத்துக்கோப்பா. ஐயோ கடவுளை இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே ரூபி உங்களை பார்த்து திரும்பி, நைஸ் டு மீட் யூ, என்னோட நேம் வந்து ரூபி அண்ட் இவனோட பேர் வந்து ஜூனு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா +2 படித்தோம், இப்போ ஒன்றா காலேஜ் சேர்ந்துட்டோம், அவ்வளோதான், இவனை பற்றி சொல்ல எதுவும் இல்லை, வா நம்மளோட பேசலாம் அப்படின்னு சொல்லி ரூபி கூப்பிட ஜூன் தான் எதை ஏய் குட்ட பிஸ்கா மண்டல தட்டுன்னு வச்சுக்க, நானும் தட்டிக்கிறேன், என்னையும் சேர்த்துக்கோங்க. அவனை எல்லாம் சேர்த்துக்க முடியாது, போ. ஏய் இன்னும் நீ உன் பேரை சொல்லவே இல்லையே. என்னோட பேர் வந்து வயன். வயனா எச்சி வாயப்போல கதைப்படா. இங்க பாரி, சும்மா என்ன நீ டம்ப் பண்ணிட்டு இருந்த, அவளை கேன்டீன்ல சோறு வாங்கி கொடுக்க மாட்டேன். ஐயோ ஜூன் அப்படிலாம் சொல்லிட கூடாது புரியுதா, நான் உன் நண்பி இல்லையா. ஏய் போடி உனக்குலாம் இனி கிடையாது, இன்னிலேருந்து எனக்கு புது நண்பி ஒயன்தான், அவளுக்கு தான் நான் வாங்கி கொடுப்பேன் சோறு, உனக்குலாம் கிடையாதுரி. நான் ஃப்ரெண்டா? ஆமா உயினு, நீ எனக்கு ஃப்ரெண்டு, நம்ம பார்த்தோமா இப்போ பேசிட்டோமா, உனக்கு இன்ட்ரோ குத்துறேன், நான் இன்ட்ரோ குத்துறேன், முடிஞ்சு போச்சு, நீ நானும் ஃப்ரெண்டு புரிதா. நீங்க அப்படியே சிரிச்சிடுறீங்க. அப்பாடா சிரிச்சிட்டேன், நானும் பார்த்தேன் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி சோமாவே இருந்தியா, அதான் அப்படியே காலர் தூக்கி விட்ற. இப்போ ரூபி தான், ஐயோ வயன் இவன் இப்படித்தான் ஏதாவது லூஸ் தனமா பண்ணுவாளா, கண்டுக்காது என்ன. எது யாரு லூஸு, ஏ குட்ட பிஸ்கா நில்லு அப்படி சொல்லி ஓடுறான். இப்போ ஜூன் தான் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஒயன் வா நம்ம அப்படியே கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு உங்களை கேன்டீன் தான் போகிறீங்க 3 பேரும். அப்படியே கேன்டீனில் பார்த்தா அப்படியே கேன்டீன் நின்று ஜூன் தான் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான், நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கீங்க. ஒயனே உனக்கு சாக்லேட் வேணுமா ஸ்ட்ராபெரி வேணுமா? சாக்லேட் வேணும் ஜூன். சரி ரைட் விடு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே வாங்கிட்டு இருக்கு. அப்படியே கேன்டீனை சுற்றி பார்க்குறீங்க. அந்த கேன்டீனில் ஜங்குக் தான் அங்கே அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்ததும் அப்படியே போகிறீங்க அவர்கிட்ட, ஆப்போசிட்டில் போய் உட்காடுறீங்க. நீங்கள் ஜூன் கூட வந்தது பேசினதெல்லாம் பார்த்துருப்பாரு, பட் அவர் எதுவுமே கேட்கல, அமைதியாக உட்காந்துருக்காரு எங்கேயோ பார்த்துட்டு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஜங்குக்கா ப்ளீஸ் என்னை பாருங்களேன், என்கிட்ட பேசுங்களேன். சரி தப்பு தான், நான் வேணால் சாரி கேட்குறேன், கிஸ் வேணால் கொடுக்குறேன், என்னை பாருங்கள், எனக்கு பனிஷ்மெண்ட் கூட கொடுங்க, ஆனால் ப்ளீஸ் என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க, உங்களுக்கு தெரியும்ல உங்ககிட்ட பேசாமல் நான் இருந்ததே இல்லை. ஜங்குக்கு எதுவுமே பேசல, அப்படியே கோவமாக மூஞ்சி திருப்பிக்கிறாரு. அவர் உங்களை பார்க்க கூட இல்லை. அப்படியே ஒரு கையை பிடிக்கிறீங்க. ஜங்குக்கா சண்டை போட்டு எப்பயுமே நீங்கள் தானே வருவீங்க, இப்போ நான் இறங்கி வரேன்னு இவ்வளோ ஓவராக பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஜங்குக்கு அப்படியே கையை தட்டி விட்டு, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா, புட்டிக்கலனா வரவழைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு
கத்திட்டு அப்படியே போயிட. கேண்டீனில் இருக்க எல்லாரும் அப்படியே உங்களையும் ஜங்குக்கையும் தான் பார்க்குறாங்க. இப்போ ஹாங்கு தான், ஐயா மச்சான் இருடா டேய் அப்படி சொல்லிட்டு ஹாங் அப்படியே பின்னாடி போகிறான். இந்த பக்கம் உங்களுக்கு அழுகே வந்துடுச்சு. அப்படியே கண்ணில் டியர்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இப்போ ஜூனு ரூபி அதை பார்த்துருப்பாங்க. அப்படியே ஓடி வராங்க உங்ககிட்ட. இப்போ ரூபி தான், ஒயன் என்னாச்சு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யார் அது தெரியுமா உனக்கு? என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஏத்தே ஒயினே வந்த நாளே பாய் ஃப்ரெண்டா அடேய் அப்படி சொல்லி ஜூன் சொல்ல. பக்கம் ரூபிதா அப்படியே காலில் மிதிக்கிறா. இதை இப்போ காலில் மிச்ச மீதியா இருடா, அவளையும் அழுதுகிட்டு இருக்கா லூசு பையிலே. ஐயோ ஒயினே இரு அழுகாத அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படிதான் 2 days ஸ்கிப் ஆயிருக்கும். 2 days-ம் ஜங்குக் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கீங்க. ஃபோனை பார்க்குறீங்க. ஜங்குக்கு அவ்வளோ மிஸ் கால்ஸ், அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஒன்றுத்துக்கும் ரிப்ளை இல்லை. உனக்கே இவ்வளோ கோவம் ஜங்குக்கா? ஒரு தடவை என்கிட்ட பேசலாம்ல. என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற? சரி தப்பு தான், உங்ககிட்ட சொல்லாமல் பண்ணது தப்பு தான். ஆனால் ப்ளீஸ் ஜங்குக்கா என்கிட்ட ஒரு தடவை பேசு அப்படின்னு சொல்லி ஃபோனே பார்த்துட்ருக்க. இப்போ அப்படியே கால் தான் வருது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜூன் தான் உங்களுக்கு கால் பண்ணுறான். அப்படியே கால் அட்டன் பண்ணுறீங்க. சொல்லு ஜோன். ஐயா ஒயினே உன் குரலில் ஏதோ சொகம் தெரியுதே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கிளம்பு நம்ம பார்ட்டி போகிறோம். பார்ட்டியா? நான்லாம் வரல ஜோன். வரலையா? இப்போ நான் உனக்கு சொன்னா நீயே ஓட்டி வருவ பாரு. என்ன? உன்னோட ஜங்குக்கு வராரு பார்ட்டிக்கு, வரியா? பிரியா ஜங்குக்கா வராரா? ஆமா. இப்போ எப்படி வரியா இல்லையா? இல்லைடா ரூபி கூப்பிட்டு வரேன்டா. அப்படி வா வலிக்கு உண்டகா. நாங்கள் 2 பேர் வெயிட் பண்ணிட்டுருவோம். சீக்கிரமாக குட்டுன்னு கிளம்பி வா பாப்போ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நீங்கள் பிரியாச்சும் பார்ட்டியில் ஏதாச்சும் பண்ணி அவரை பேச வச்சிடணும். அழகாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு பிளாக் கலர் ஃப்ராக் தான் எடுக்கிறீங்க. உங்களோட நீஸ் வரைக்கும் தான் அந்த ஃப்ராக் இருக்குது. அதை அப்படியே போடுறீங்க. ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து போடுறீங்க. ஃப்ரீயார் விட்டு அவ்வளோ அழகாக கிளம்புறீங்க. பார்க்கவே அப்படி இருக்கீங்க. அப்படியே மிரரில் உங்களை பார்க்குறீங்க. ஓகே இன்னும் லைட்டாக லிப்ஸ்டிக் போடலாம், அவர் அப்போ தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி இன்னும் டார்க் ஷேட் பண்ணுறீங்க அந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக்கை. ஓகே இப்போ பர்ஃபெக்ட். ஜங்குக்கா இன்னைக்கு எப்படி என்கிட்ட பேசாமல் போகிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறீங்க. இப்போ அப்படியே பார்ட்டி ஆளில் பார்த்தா நீங்கள் தான் ஜூன் கூட நின்றுட்டுருக்கீங்க. எங்கே இவர்? ஜங்குக்கா எங்கே? ஐயோ காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க. இப்போ ஜூன், ஐயா ஒயினே ஏன்டி வந்துலேருந்து கூச்சிட்டு இருக்க? குட்டை பிஸ்கா என்னன்னு கேள்றி. ஜூன் சும்மாறா, அவர் எங்கடா? அவர் இருப்பான் தானே வர சொன்னேன் பாவி பயில. இருடி அங்கே தாண்டி இருக்காரு பாரி. அங்கேயா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஜங்குக்கு அங்கே தான் நின்று அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு ஹாங் கூட. பார்த்துட்டு ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் அப்படியே ஜங்குக் சைட் பார்த்தா ஜங்குக்கு இப்போ அப்படியே அவர் கையில் கிளாஸ் வச்சுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. அவங்கள அப்படியே பார்க்குறாரு. அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே உங்கள் கண்ணே பார்க்க நீங்களும் ஜங்கோட கண்ணே பார்க்குறீங்க. என்னடி ட்ரெஸ் இது? பார்ட்டிக்கு உன்னை யார் இப்படி ட்ரெஸ் போட்டு வர சொன்னது? மயக்குறியா? இவ்வளோ திமிர் இருக்கு உனக்கு, மயிறு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே டெட் கிளார் விடுறாரு. அப்படியே அவர் டெட் கிளாரை பார்த்துட்டு அப்படியே பயப்படுறீங்க. அந்த டைமில் அப்படியே ஒரு பர்சன் வந்துட்டு, ஒயன் கேன் யூ டான்ஸ் வித் மீ அப்படின்னு சொல்லி கை நீட்டேன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்க ஜங்கு உங்களை பார்க்கவே இல்லை. அவர் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்க. இப்போ அந்த பர்சன் தான் ஒயன், நான் சீனியர் ஃபிலிக்ஸ். நான் கூப்பிட்டா வரமாட்டியா என்ன டான்ஸ் ஆட? இல்லை அது வா ஒயன் அப்படின்னு சொல்லி உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் அவன் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் பார்க்காமலாம் இல்லை, உங்களை பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ ஃபிலிக்ஸ் அப்படியே அங்கங்கே தொட ஜங்குக் அப்படியே பார்க்குறாரு. அதை இப்போ அப்படியே அந்த டான்ஸிங் ரவுண்ட்குள்ளே அப்படியே வராரு. அப்படியே உள்ளே வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவனை அப்படியே மூஞ்சிலே ஒரு குத்துறாரு. தி பேர்டு ஷீ இஸ் மைன் அப்படின்னு சொல்லி செம்ம கோத்தை உன் கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போறாரு. ஹீல்ஸ்லாம் உடையுது. உனக்கு காலை அப்படியே அடிப்படுது. ஜங்குக்கா வலிக்குது. எதுவுமே காதில் கூட வாங்கலை. உங்களை பிடிச்சி தர இழுத்துட்டு போறாரு. பார்ட்டிலேயே ஜங்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான ரூம் அலாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே தான் ஜங்குக் அப்படியே கூட்டு போறாரு. அது ரெட் அண்ட் பிளாக் தீமில் இருக்கு. அப்படியே உள்ளே கூட்டு போய் உங்களை தள்ளி விடுறாரு பெட்டில். அப்படியே ஜங்குக்கா வலிக்குது காலு, ஏன் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க? அவன் எதுக்கு உன்னை தொட்டான்? அவன் தொடுற வரை நீ என்ன புட்டிங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்ட வராரு. இல்லை ஜங்குக்கா நான் எதுவும் சொல்லலை. ஜங்குக்கா அது என்ன கேட்ட என்கிட்ட? பனிஷ்மெண்ட்டு முயிறு கொடுக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாக் எடுத்து உங்கள் கையில் போடுறாரு. நீங்கள் ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க? அப்படியே அந்த லாக்கை கடலோட அப்படியே பின் பண்ணுறாரு. ஜங்குக்கோட ஐஸே பார்க்குறீங்க. உங்கள் அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்துட்டு ஜங்குக்கா மீதியாரு அடிக்க கூடாதுன்னு பார்க்குறேன். மீதியாரி மயிறு
ஜங்குக்கா மிதியா இறி. அம்மா கோத்தில் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் லிப்ஸ்லேருந்து ப்ளீடே வர ஆரம்பிக்குது. அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்க ஜிப் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் ஜங்குக்கா வேணாம் வேணாம். வேணும், எனக்கு வேணும், இப்போ எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழட்டி தூக்கி நீங்கள் இன்னசோட இருக்கீங்க. அப்படியே ஹைட் பண்ண பார்க்குறீங்க, ஆனால் முடியல. ஏன்னா உங்கள் கை லாக்கில் இருக்குது. ஜங்குக்கு அப்படியே ஒரு 2 ஹேண்டில் உங்கள் லெக்கை பிடிக்கிறாரு. ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜினுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன், ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் செஸ்கீரை வந்து பிடிச்சி கிழிக்கிறாரு. என்ன சார் நீங்கள் ஜங்குக்கா ஜங்குக்கா கத்து, அப்படிதான் கத்தணும். ஜங்குக்கா 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 வேணாம் வலிக்குது. வலிச்சாதாண்டி அது பனிஷ்மெண்ட்டு. உங்களோட ஜஸ்கிட்ட அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு வராரு. அப்படியே போட்டு கசக்க நீங்கள் ஜங்குக்கா ஜங்குக்கா எனக்கு என்னடி இது இப்படி இருக்கு. என் கோவத்தை குறைகிறடி நீ இப்படி பண்ணி பண்ணி. ஜங்குக்கா ஜங்குக்கா ஜினுக்கு உன்னோட லிப்ஸ் குடுறி. ஜங்குக்கா குடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேன்சிப்பில் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. அப்படியே உங்கள் மவுத்கெல்லாம் இன் பண்ண நீங்கள் ஜங்குக்கா பொண்ணு. எனக்கு இப்படிதான் பண்ணிட்டேரு இட்டுக்காத அப்படின்னு சொல்லி அப்படியே டோட்டலாக இன் பண்ணுறாரு. அதனால் இங்கே முடியல. அப்படியே முடியாதெல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே எடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு அப்படியே கீழே வராரு. உங்கள் பேண்டிஸில் கழட்டி போட்டு கிட்ட வர அப்படியே ஜங்கோட ஐஸை பார்க்குறீங்க. ஜங்கு அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்டு நடி இல்லை கையை அவுத்த விடுங்க. முடியாது ஜங்குக்கா ப்ளீஸ் அப்படியே உங்கள் கண்ணாலே சொல்ல. ஜங்குக்கு அப்படியே வந்து உங்கள் ஹேண்ட் கப்ஸை கழட்டி விடுறாரு. அப்படியே ஜங்கோட ஹெட்டை பிடிச்சிக்கிறீங்க. எனக்கு என்ன பண்ற? இது எனக்கான பனிஷ்மெண்ட்டாக இருக்கலாம், பட் உங்கள் கூட இருக்க போகிற ஃபஸ்ட் டைம் இது உங்களுக்குள்ள நான். ஏய் ஜங்குக்கா ஜினுக்கு இரு அப்படி சொல்லி அவர் அப்படியே ஹிண்ட் பண்ணியிருப்பார் பேசிக்கிட்டே. அப்படியே செட்டிங் பொசிஷன்லே அவர் லேப்பில் உங்களை உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அப் அண்ட் டவுன் போயிட்டு வரீங்க. ஜங்குக்கா ஜினுக்கு என்ன பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாக பண்ண என்னால் முடியல. ஜங்குக்கா வலிக்குது. ஜங்குக்கா இரு அப்படின்னு சொல்லி அப்படியே பெட்டில் உங்களை போடுறாரு. அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க திரும்படி அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை ஹேண்டுக்கு திருப்பி லாக் போடுறாரு. நீங்கள் ஜங்குக்கா ஏன் எனக்கு இப்படி பண்ணதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹிண்ட் பண்ணுறாரு. உங்கள் 2 ஹேண்டி பிடிச்சிக்கிட்டு ஜங்குக்கா ஓயன் எனக்கு இருடி சொல்லிட்டு செம்ம ஃபோர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அதை வெளியே எடுக்கிறாரு. எனக்கு வர மாதிரி இருக்கு, கீழே வா அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை இறக்கி மவுத்தில் இன் பண்ணுறாரு. ஜங்குக்கா வண்டி பொண்ணு அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ண வச்சு அப்படியே எல்லாம் உங்களுக்குள்ள முடியுது. இப்போ அப்படியே உங்கள் பக்கத்துலேயே ஜங்குக்கு படுக்கிறாரு. நீங்கள் ஜங்கோட செஸ்ட்லேயே படுக்கிறீங்க. ஜங்குக்கா நடி கோவம் போச்சா? கொஞ்சம். என்ன கொஞ்சம்? என்னையே கொடுத்துருக்க, கோவம் போலையா? சரி இங்கே பாரு, இனிமே எந்த பையன்கிட்டையும் நீ காலேஜில் பேசக்கூடாது, என்ன தவிர, புரியுதா? ஜங்குக்கா என்னையே உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என் மேலே? இதெல்லாம் இருக்கு. முக்கியமா அந்த ஜூன் கூட பேசாம இரு. ஜங்குக்கா அவனோட ஃப்ரெண்டு தான். உங்க அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. அப்படியே அவர் கணத்தை பிடிக்கிறீங்க. நீங்கள் பாருங்க ஜங்குக்கா, எனக்கு எல்லாமே நீங்கள் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் பண்ணீங்க என்னதான் கேட்டேன்னா என்னையே உங்களுக்காக மொத்தமாக கொடுத்துருக்கேன். இனிமையாச்சும் நான் நம்புங்க ஜங்குக்கா. அப்படியே உங்கள் ஐஸில் மயங்கிறாரு ஜங்கு. சரி நான் உன்னை எதுவுமே சொல்லலை, சொல்லு. என்ன சொல்லணும்? தெரியாதாடி? நீங்கள் ஜங்குக்கோட ஐஸே பார்க்குறீங்க. ஐ லவ் யூ ஜங்குக்கா. இப்போ அவர் அப்படியே உங்கள் ஹெட்டை பிடிச்சி ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜங்குக்கா லவ் யூடி ஜினுக்கு, மோர் தென் எனிதிங். ஜங்குக்கா வேணாம். முடியாது, எனக்கு உனக்குள்ள விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செகண்ட் ரவுண்ட் உங்களுக்குள்ளே போகுது. இப்படியே ஈவினிங் 7 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே நாடகம் முடியாமல் நடந்து வெளியே வரீங்க ஜங்கு கூட. ஜங்குக்கு அப்படியே பைக்கில் ஏறுறாரு. அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஏய் ஜினுக்கு, என்ன அடி பார்க்குற? ஒன்றும் இல்லை நான் போகிறேன். போக முடியுமா உன்னால? அது வா, நானே கூட்டு போகிறேன். நீங்கள் கூட்டு போகிறீங்களா? அப்போ நான் தான் பைக் ஓட்டுவேன். எது? ஜங்குக்கா ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு டைம் இந்த பைக் ஓட்டுறேனே. நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கோங்க. நீ எட்டாதடி. பரவாயில்ல, நீங்கள் தான் பின்னாடி உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் என்னை பிடிச்சிக்கோங்க. இன்னைக்கு கோவப்படுத்தாத, மரியாதை உட்காந்துரு.
போங்க ஜங்குக்கா, எப்போ பார்த்தாலும் எவ்வளோ கோவப்படுறீங்க, எனக்கு ஒன்றும் வேணாம், நான் டாக்ஸி புக் பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போக ஜங்குக்கு தான் ஏய் ஜினுக்கு வா, நான் நீ கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை முன்னாடி தான் உட்கார வைக்கிறாரு. அப்படியே ஹாப்பியாக அப்படியே போயிட்டு பிடிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே பேக்கில் தான் உட்காந்துருக்காரு. அவரோட டேட்டோ ஹேண்டலா உங்களோட ஒரு ஹேண்டை பிடிச்சிருக்காரு. ஒரு ஹேண்டை அப்படியே ஃப்ரீயாக உங்களோட ஹிப் கிட்ட பிடிச்சிருக்காரு. ஜங்குக்கா போலாமா போலாமா? போகலாம், ரேஸ் பண்ணு. சரி சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ரேஸ் பண்ண ஜங்குக்கா அப்படியே அவர் கையால் ரேஸ் பண்ணுறாரு. சரி போகலாமா? போகலாம் போகலாம் அப்படி சொல்ல இப்போ ஜங்குக்கு அப்படியே ஹெல்மெட்டை மாட்டிட்டு அப்படியே பைக்கை ரேஸ் பண்ணிட்டு நீங்கள் தான் ஓட்டு போகிற மாதிரி இருக்கு. ஆனால் ஜங்குக்கு தான் ஒரு கையால் ஓட்டிட்டு இருக்காரு. ஜங்குக்கு டைட்டாக அவங்க ஹிப்பை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அப்படியே ஓட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கும் வந்துடுறீங்க. வீட்டுக்கிட்ட போகிறது முன்னாடி நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஜங்குக்கா போது இங்கே இறங்கி எதுக்கு? நானே கூட்டு போய் விடுறேன். ஐயோ வேணாம், எங்கள் அம்மா பார்த்தாங்க நம்மளதான், நானே போய்க்கிறேன். எனக்கு நட முடியும் உன்னால? அது வந்து ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே உங்களை தூக்குறாரு. ஜங்குக்கா என்ன? நானே கொண்டு போய் விட்டுறேன். ஆனால் அம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் அவங்க ரூமில் அப்படியே உங்களை சேஃபாக விட்டுட்டு அவர் அப்படியே எகிரி குச்சி கிளம்பிடுறாரு. பெட்டில் அப்படியே ஷை ஆகிட்டு படுத்துருக்கீங்க. ஜங்குக்கா எப்படியோ சமாதானப்படுத்திட்டேன், என்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக படுத்துருக்கீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நீங்கள் ஜூன்கிட்டே ரூபிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. ஜூன் ஐயா ஒய்னே என்னாச்சு உனக்கு இப்போதைக்கு கூச்சி நிற்கிறேன்? ஜூன் நாளைக்கு நானும் ஜங்குக்காவா லவ் பண்ணி 1 year முடிய போகிற நாள் ஜூன். ஓ அப்படியா, ரைட்டு, நான் வச்சிருக்க. அதுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யாக இப்போ ஜூன் தான் அப்படியே உங்கள் ஷோல்டர்லேயே அடிக்கிறான். ஏய் வெக்கமா, மணி மேகல வெக்கமா, சும்மா இருடா அப்படின்னு சொல்லி இங்கே பேசிட்டு இருக்க. அப்படியே ஆப்போசிட்ல நின்று ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வராரு உங்ககிட்ட. ஜினுக்கு உன்கிட்ட பேசணுவா? ஜங்குக்கா இருங்க ஒரு நிமிஷம், நான் ஜூன் கிட்ட பேசிட்டு வரேன். உன்கிட்ட பேசணும் வான்னு கூப்பிட்டேன். ஜங்குக்கா இருங்க. வர முடியுமா முடியாதா? ஜூன் நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப என்னாச்சு ஜங்குக்கா ஆடி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போய் அப்படியே ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்ல தள்ளி விடுறாரு. பாக்குறீங்க ஜங்குக்கா என்னாச்சு? அவன்கிட்ட எதுக்கடி பேசிட்டு இருந்த? ஜங்குக்கா நாங்க ஃப்ரெண்ட்லியா பேசிட்டோம். என்னடி ஃப்ரெண்டு மயிருன்ட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டு கதவை அடிக்கிறாரு. ஜங்குக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே வால்லே தள்ளிட்டு அவர் அப்படியே கையை குத்துறாரு வால்ல. நீங்க ஜங்குக்கா வலிக்க போகுது, என்னாச்சு? இருங்க நான் ஃப்ரெண்டா தான். என்னடி மயிரோ ஃப்ரெண்டுன்ட்டு இல்ல போட்டிருக்கியே ரெட் கலரு, யார்கிட்ட காட்ட போட்டு வந்த? அவங்கிட்டயா? ஜங்குக்கா இப்படியெல்லாம் பேசாதீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க என்கிட்ட? நடிச்சி நீ பண்றதாண்டி சொல்றேன். ஜங்குக்கா நான் அவனும் ஃப்ரெண்ட் மட்டும்தான், நீங்க ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க? எது சந்தேகப்படுறனா? நான் சந்தேகப்படுறேன் அடி உன்ன. அம்மா இப்ப பண்றதுக்கு பேர் என்ன? ஓ என்னையே எடுத்து பேசுற, யாருனால? அவனால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு நான் சொன்னதை நீ கேட்கலடி, நீ சொன்னதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு பவுடர் எடுக்கிறாரு. அவர் கையில கொட்டுறாரு. நீங்க இங்கேருந்து ஜங்குக்கா வேணாம் ஜங்குக்கா வேணாம், பண்ணாதீங்க ஜங்குக்கா. பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பவுடரை அவர் நோஸ் கிட்ட வச்சு அப்படி சொல்லி இந்த பவுடர் ஃபுல்லாக இன் பண்ணுறாரு. அவருக்கு போது ஏற அப்படியே ரெட்டி ஐஸோட உங்களை பார்க்குறாரு. அப்படியே அழுகுறீங்க. ஜங்குக்கா என் மேலே சத்தியம் பண்ணியிருந்தீங்க எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் எடுத்துட்டீங்கல்ல. ஏண்டி எடுக்கக்கூடாது? நீ இப்படி காட்டிட்டு வருவ, அவனை பார்ப்பான், 2 பேரும் இருப்பீங்க, இதெல்லாம் பார்த்து நான் மூடிட்டு உட்காரணுமா? ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா இப்படி மட்டும் பேசாதீங்க, என்னையும் உங்களுக்காக கொடுத்தேன் ஜங்குக்கா, நான் எப்படி அப்படிலாம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? நீ பண்ணுவடி, ஏன் பண்ண மாட்டேன்? தான் சொல்றியே ஃப்ரெண்டுன்னு. ஜங்குக்கா அது வேற ஃப்ரெண்டு. மயிருடி, உனக்கு இதானே வேணும், என் கூட முடிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட் பட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி தூக்கி எறிகிறாரு. அப்படியே பயப்படுறீங்க. ஜங்குக்கா வேணாம் ஜங்குக்கா. அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அவங்க அப்படியே ஃபோனில் தள்ளி விட்டுட்டு அப்படியே அவங்க மேலே ஏறி உட்காராரு. இதெல்லாம் வெளியே இருந்து இப்போதான் ஹாங் வந்திருப்பான். இதை கேட்டுட்டு கதவை உடைக்கிறான். டீ மச்ச ஜெகே என்ன பண்ணிட்டு இருக்கிற, வாடா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜெய்க்கோட வெஸ்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே கதறீங்க. ஜங்குக்கா வேணாம் அம்மா அப்பா, ஜங்குக்கா வேணாம் ஜங்குக்கா சொல்லிட்டு நீங்கள் அழுக. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் விடுறா என்ன விடு, ஏய் வாடா மச்சான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான் ஹாங்கு. அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு அப்படியே நீங்கள் வெளியே வரீங்க. கண்ணில் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. நீங்கள் ஸ்டாப்பே பண்ணல. ரூபி தான் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறா. ஏன் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? ரூபி நான் வீட்டுக்கு போகணும். சரிடி சரி வீட்டுக்கு போகலாம். டே ஜூன் என்னடி ஆச்சு?
இல்லை இல்லை, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நீ சொல்லிடு. ஆ சரி அப்படின்னு சொல்லி ஜூனும் போயிடுற. இந்த பக்கம் ரூபி தான் உங்களை கூப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறா. நீங்கள் வீட்டுக்கு போனதும் நான் போய்க்கிறேன். ஏய் நீ போய்ப்பியாடி? நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே வீட்டுக்கு தான் உள்ளே வரீங்க. உங்கள் ரூம்குள்ளே அப்படியே போகிறீங்க. அப்படியே போயிட்டு கட்டில் கீழே அப்படியே உட்காரிங்க. நீல்ஸ் அப்படியே ஹக் பண்ணுறீங்க. சங்குக்கா சங்குக்கா ஏன் என்னை பார்த்து அப்படி கேட்டீங்க? சங்குக்கா உங்களை மட்டும் தானே சங்குக்கா லவ் பண்ணேன். உங்கள் கூட மட்டும் தானே இருந்தேன். என்னையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் சங்குக்கா. மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட லவ் இல்லையா சங்குக்கா? இந்த காதல் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது. இல்லை, காதல் என்னைக்கும் கஷ்டப்படுத்தாது. நம்ம தேர்ந்தெடுக்கிற மனுஷங்க தான் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க சங்குக்கா. இனிமேல் நான் உங்ககிட்ட நான் எப்பயும் வரமாட்டேன். அவங்களோட ஜெனுக்கு உங்ககிட்ட வரவே மாட்டேன். ஆனால் இல்லை, நான் போக மாட்டேன். நான் இனிமேல் அவர்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செம்மையாக கதறி அழுகுறீங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹாங்கு தான் ஜேகே கொண்டாந்து ரூமில் படுக்க வச்சிருப்பாரு. ஜேகே ஃபுல்லாக இது எடுத்தனால அம்மா போதில் அப்படியே மாட்டையாகி தூங்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் எந்தி கூட இல்லை. தான் நாயி 10 கடுகிறான் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ எஞ்சி வர கேட்பானே நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உட்காண்ட்ருக்க. நீங்கள் நைட் ஃபுல்லாக செம்மையாக அழுதுருப்பீங்க. அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு இப்போ தான் அப்படியே போதெல்லாம் தெளிஞ்சு அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஏய் ஹாங்கு, ஜினிக்கு எங்கடா? மச்சான் நீ பண்ண வேலைக்கு இருப்பா இருப்பா இருப்பா. என்ன பண்ண? அது எனக்கும் அவளுக்கு உள்ளே இருக்கிறது. நான் சண்டை போடுவேன், அதுக்கப்புறம் நானே பேசிப்பேன். கூப்பிட்டாவில். ஐயா மச்சான் நீ பண்ண வேலைக்கெல்லாம் வரமாட்டான்னு நினைக்கிற ஒயின்னு. ஏய் நீ கூப்பிடு, எல்லாம் வருவா. அவள் எப்படி வராமல் இருப்பா? எல்லாம் வருவா. இல்லை தள்ளு, நான் போய் கூட்டாரேன் மயிறு அப்படின்னு சொல்லு அப்படியே ஹாங்க தள்ளி விட்டு போறாரு. இந்த பக்கம் ஹாங்கு தான் டேய் இருறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராரு ஹாங்கு. அப்படியே கிளம்பி காலேஜ் தான் போறாரு. அப்படியே காலேஜ்ல பார்த்தா காலேஜ் கிரவுண்ட்ல தான் நீங்க ஜூன் ரூபின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கீங்க பேசிட்டு. உங்ககிட்ட இப்பதான் பேசிட்டு இருக்காங்க, நீங்க பேசவே இல்லை. அப்படியே அமைதியா ஒரு ஓரமா உட்காந்துருக்கீங்க. ஐயா ஒயினு இங்க பாரு, ஃபீல்லாம் பண்ணாத, நான் வேணா ஜங்குக் ப்ரோ கிட்ட பேசுறேன் பாரி. ஏய் வெண்ணாடி குட்ட பிஸ்கா எவ்வளோ சொல்றேன், நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. ஐயோ ஜூன் நீ கொஞ்சம் சும்மா இரு, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இப்போ ஜங்குக் அப்படியே கிரவுண்ட்குள்ள வராரு. ஜினுக்கு 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 காலைல எந்திக்கிறேன், பார்க்க வர மாட்டேடியனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. எதுவுமே பேசல, அப்படியே கீழே குனிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் உன்னை தாண்டி கேட்குறேன், உன்னை தான் கேட்குறேன். காலைல பார்க்க வர மாட்டியா? நீ சண்டை போட்டா என்னடி திருப்பி என்கிட்ட வரமாட்டியா? வரமாட்டேன். என்ன சொன்ன? வரமாட்டேன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி அவர் கண்ணை பார்த்து சொல்றீங்க. அவ்வளோ பெயின் தெரியுது. ஜங்குக்கு அப்படியே உங்க கண்ணையே பார்க்குறாரு. என்னடி என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன சொல்கிறேன்? வரமாட்டேன், உன் கூட நான் வரமாட்டேன், வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே தள்ளி விடுறீங்க அவர் கையை. ஏய் ஜினுக்கு விளையாடாத, நான் எல்லாம் நீ இருக்க மாட்டேன். ஆமாம் இருக்க மாட்டேன், ஆனால் இனிமேல் இருந்துக்கிறேன். ஏய் நிறுத்துங்க ஜங்கு நிறுத்துங்க. நேற்று என்ன பண்ணீங்க? என் மேலே சத்தியம் பண்ணீங்க, ஆனால் அதை எடுத்துக்கிட்டீங்கல்ல. இத்தனை நாள் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டேன் தானே. ஒரு விஷயம் கேட்காம இருந்திருப்பேன்னா, அதை பண்ணாத, அவங்க கூட பேசாத, இவங்க கூட பண்ணாத, எல்லாத்தையும் கேட்டேன் தானே. அது எனக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் கேட்டேன். ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணேன். இப்போ நான் உன்னை லவ் பண்ணலையாடி? பண்ணீங்க, ஆனால் அதுக்கு பேர் லவ்வே இல்லாத மாதிரி நேற்று ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருந்தேன், ஆனால் உங்கள் கூட நான் எப்படி இருந்தேன்? ஆனால் நேற்று என்ன கேட்டீங்க? எனக்கு இதுதான் வேணுமான்னு கேட்டீங்கல்ல. சொல்லுங்க ஜங்குக்கா, நான் அதுக்காக தான் உங்க கூட இருந்தேனா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்த்து கேட்குறீங்க. ஜங்குக்கால எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே கோவத்தோட உங்கள் ஐஸே பார்த்துட்டு இருக்காரு. நான் என்ன பேசிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட, அதானே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து அப்படியே ஒரு ரிங் எடுக்கிறீங்க. இது இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, உங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின ரிங் இது. இதை பற்றி தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட என்ன கலர் போட்டிருக்கு நான் பேசல ஜங்குக். இதை சொன்னதும் ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு. ஆனால் இதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை ஜங்குக் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி போடுறீங்க அந்த ரிங்கை. நான் இனிமே எப்பயும் உங்ககிட்ட வரமாட்டேன், எப்பயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போறீங்க. அப்படியே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. அழுதுட்டு அப்படியே போயிட பக்கம் ரூபியோ ஜூனும் அப்படியே உங்க பின்னாடியே வராங்க. ஜங்குக் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு. அவருக்கு எதுவுமே மைண்டில் ப்ராசஸே ஆகலை. அப்படியே ஒரு கல்ல உட்காராரு. ஹாங் தான் அப்படியே ஷோல்டர்ல கை வைக்கிறான். மச்சான் எல்லாம் முச்சுட்ட போலையே. ஜங்குக் அப்படியே பாக்குறாரு ஹாங்க. மச்சான் உனக்கு ஒருத்தங்க கூட இருக்கும்போது தெரியாதுல்ல மச்சான், உனக்கு நீ டாக்ஸிக் தான் மச்சான், அப்படிதான் இருந்த. ஆனா ஒயின் வந்ததுக்கப்புறம் நீ மாட்டேன்னு நினச்ச மச்சான். ஆனா இல்லடா,
ஒருத்தன் கூட இருக்கும்போது தெரியாது மச்சான், விட்டு போகும்போது தான் தெரியும் அது எவ்வளோ வலிக்குதுன்னு. அங்கோட ஐஸ்ல அது அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அவங்க அதை அப்படியே பார்த்துட்டு, மச்சான் இப்போ நீ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ ஒரு பொருளை பிடிச்சி வைக்கணும்னு நினச்ச, கட்சியில் பார்த்தியா இப்போ அது உன்னை விட்டே போயிடுச்சு. ஆனால் ஒன்று சொல்கிற மச்சான், நீ எப்படி வேணா இரு, அண்ணா ஒயன் உன்னை உண்மையாக லவ் பண்ணா மச்சான், ட்ரூ லவ் நெத்துக்கோ மச்சான். நான் அப்படியே சைலா கீழான்னு வீட்டில் சுற்றுறேன். நான் இனிகின்னு ஒரு ட்ரூ லவ் என் தங்க கிளி கச்சிச்சின்னு வச்சுக்கோ, ஏன் லவ் பண்ண மாட்டேன் மச்சான். உண்மையான லவ்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் மச்சான் கிடைக்கும். உனக்கு கிடைச்சும் நீ அதை கோட்டை விட்டு நிற்கிற மச்சான். இனிமே அவன் வரமாட்டடா ஜேகே அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே எந்திக்கிறாரு. எதுவுமே பேசல. அந்த மலையில் அப்படியே நடந்து போகிறாரு. மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் சொன்னது, இப்போ அவங்க சொன்னது எல்லாமே ஓடிட்டுருக்கு. அவர் அப்படியே அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அப்படியே அவரோட ரூமுக்கு போயிட்டு, ஜினுகு அப்போ நீ கூட இல்லையாடி? என்னை பார்க்க வர மாட்டியா? என்னால் உன்னை பார்க்க முடியாதா? என்னால் கண்ணை பார்க்க முடியாதாடி? அப்போ என்னை விட்டு போயிட்டியாடி? என்னை விட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே மைண்டெல்லாம் வலிக்குது. தினுக்கு தினுக்கு என்னை விட்டு போகாதடி, என்னை விட்டு போயிட்டியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அங்கே நைஃப் இருக்கு, அது அப்படியே கையில் எடுக்கிறாரு. அப்படியே டக்கு டக்குன்னு அவரோட கையை அப்படியே கிழிக்கிறாரு. தினுக்கு என்னை விட்டு போயிட்டியாடி, ஏடி என்னை விட்டு போன, எதுக்கடி போன அப்படின்னு சொல்லி அறுத்துக்கிட்டே இருக்காரு. பிளட் அவ்வளோ லாஸ் ஆகுது. இந்த டைம்ல அப்படியே வெளியே பார்த்தா ஜூன் தான். ஐயா இது என்ன, நம்மளால இவங்க வேற சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஜங்கு ப்ரோ கிட்ட போய் நம்மளாச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூன் அப்படியே டோர் கிட்ட வரா. அந்த அப்படியே என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை உடையிற சத்தெல்லாம் கேட்குது. ஐயோ அப்படி சொல்லி கதை உடைக்கிறான். ஃபர்ஸ்ட் போய் பார்த்தா ஜங்குக்கு அப்படியே கையை கட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்ததும் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து கத்தியை பிடுங்குறான். ஜங்குக்கு அப்படியே மயங்குறாரு. எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே மயங்குறாரு. அப்படியே தலையில அடிக்கிறான். யோ ப்ரோ எந்தி ப்ரோ நீ அப்படி சொல்ல ஜங்குக்கு எந்திக்கவே இல்லை. அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் தான் அட்மிட் பண்ணுறான். ஹாஸ்பிட்டலில் அப்படியே ஜங்கோட கைக்கெல்லாம் அப்படியே தையல் போட்டு அப்படியே கட்டி ட்ரிப்ஸ் ஏற்றி விட்டு இன்ஜெக்ஷன்லாம் போடுறான். ஜங்குக்கு அப்படியே கண்ணை முழிக்கிறாரு. எதுவுமே பேசல. இப்போ ஜூன் தான். ப்ரோ நீ என்ன ப்ரோ பிரச்சனை? நான் ஒயின் கூட பேசு தானே, நான் பேசல ப்ரோ. ஜங்குக்கு அப்படியே ஜூனை பாக்குறாரு. என்ன ப்ரோ பேச மாட்டேன்னு சொல்றேன்னு பாக்குறியா? ப்ரோ அவ என்கிட்ட பேசுற முக்காவாசி எல்லாமே உன்னை பத்தி தான் ப்ரோ, உன்னை பத்தி மட்டும் தான் பேசுவா. நான் ஏன் ப்ரோ அவ கூட போறேன்? ப்ரோ எனக்கு லவ் இருக்கு ப்ரோ, என் ட்ரூ லவ் ரூபி இருக்கா, அவளதான் ப்ரோ என் சைட்டு. ஒயின் உனக்கு தான் ப்ரோ, உனக்கு மட்டும் தான். அவன் எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா ப்ரோ உனக்கு? ஜங்குக்கு அப்படியே பாக்குறாரு. ப்ரோ மத்திய அப்படி பேசினான்னு பாக்குறியா? ஆனா இப்ப பாக்குறியா ப்ரோ அவளுக்கு உன் மேல எவ்வளவு லவ்னு இரு அப்படின்னு அப்படியே ஃபோன் எடுத்து உங்களுக்கு மெசேஜ் போட்டு விட்டுட்டு இப்போ அப்படியே ஜங்குக்க பார்க்குறான். ஜங்குக் ப்ரோ இன்னும் 2 நிமிஷம், இல்லை இன்னும் 1 நிமிஷத்தில் எங்கே இருப்பா பாருங்க அப்படின்னு சொல்லி முடிக்க கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே பதில் அடிச்சுட்டு ஓடி வரீங்க. ஜங்குக் 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 என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜோன் அப்படியே கண்ணாலே ஜங்குக்கை பார்க்குறான். நான் சொன்னல ப்ரோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே போறான். வெளியே போய் பார்த்தா அங்க ஹாங்கு தான். ஐயோ என் மச்சாருக்கு என்னாச்சு தெரியலையே, மச்சாருக்கு என்னாச்சு தெரியலையே. சை டேய் ஹாங்கு நாயே தற்குறி, ஏண்டா தத்துவன்ற பேர்ல கிரிஞ்சலா பண்ணி வச்சேன். ஐயோ என் மச்சா வேற சோகத்துல இருந்தானே, என்ன பண்ணான்னு தெரியலையே, ஐயோ என்னாச்சு தெரியலையே அப்படி சொல்லி அங்க அப்படி இங்க அங்கும் நடந்துட்டு முட்டிட்டு கிடக்குறான். ஜூன் அதை பார்த்துட்டு ஐயா இது நான் அரை பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வர. ஹாங் ப்ரோ ஜூனே என்னாச்சு? என் மச்சான் ஒன்றும் ஆகல, என் நண்பனுக்கு ஒன்றும் ஆகல. ஐயோ என் மச்சாரு சின்ன வயசுல இருந்து கையில காலில் கூட ஒரு கல்லு குத்தா பார்த்துக்கிட்டேனே, இப்போ கையில ஐயோ பிளட்டு. ஐயோ என் மச்சாருக்கு என்னாச்சு? மச்சான் ப்ரோ இரு டேய் என்னடா இருன்ற, என் மச்சாருக்கு என்னாச்சு? ஐயோ நான் போய் பார்க்கறேன் அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்படியே போயிட்டு டோரை தான் ஓப்பன் பண்றான். வாடோட டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க நீங்களும் ஜங்குக்கும் ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. அது அப்படியே ஹாங் பார்த்துட்டு மச்சான் டேய் ஜங்குக்கு உன்னை நினச்சி இங்கே நண்பன் வருத்தத்தில் கண்டா இங்கே நீ ஃபிகர் கூடியடாகிற. ஐயா ஆமாம் உனக்கு கடையில் அதுக்கு என்ன பார்த்துட்டா இருக்க போற? அடச்சி ஜூனே நான் ஏன்டா பார்க்க போற அப்படி சொல்லி கதவை சாத்திட்டு அப்படியே வரான். வாங்கு ஐயா டேய் மாங்கா மாடியா, இத்தாண்டா அப்பயே சொன்னேன், நீ தாண்டா குரங்கு மாதிரி கூச்சிட்டு இருந்த. ஏத்த மாங்கா மாடியாவா? டேய் ஜூனே சீனியர்ரா. தூ நீ எல்லாம் சீனியர் மேலே நடந்துக்கிற கேவலவாதி. டேய் அப்படி சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கா. இப்போ ரூபி தான் அப்படியே ஓடி வர. ஜூன் என்னாச்சு? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஏய் வாடி குட்டை பிஸ்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்க. இந்த பக்கம் ஹாங் அப்படியே பார்க்குறான். டேய் அப்போ எல்லாரும் ஒவ்வொரு செட்டப் கூட தான் சுற்றுறீங்களா? அப்போ நான் தான் உண்டிக்கிட்டே சுற்றுறேன்டா. ஏன் ப்ரோ ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கினே நீ. டேய் நீ என்னடா நான் பேசுறதுக்குலாம் கவுண்டர் குத்தினேங்கிற? அப்புறம் என்ன பண்ணுறது ப்ரோ, இங்கே நானும் தானே இருக்கேன். எல்லாரும் உன்னை ஹைலைட் பண்ணி காட்டிட்டாங்கன்னா அப்போ என்ன யார் ஹைலைட் பண்ணுறது? டேய்
ஆனால் நான் நல்லா பண்ணணும் இல்லையோ நீ நல்லா பண்ணுறேன்டா. செத்தான் ப்ரோ, கவலைப்படாத, கறி தோசை வாங்கி தரேன். சர்ரா அண்ணன் உன மன்னிச்சிர, வா சாப்பிட போகலாம். தூ, தோசைன்னொன்னே எப்படி வருது பேரு கருமோ. அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹாங்க ஜூன் ரூபி எல்லாரும் அப்படியே போகிறாங்க. அப்படியே உள்ள பார்த்தா இப்போ வர நீங்கள் ஜங்குக்கா ஹக் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஒரு நெக்கிட்டே அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு ஃபீல் ஆனதும் அப்படியே உங்கள் ஹெட்லேயே டேப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு, ஜங்குக்கா ஏன் இப்படி பண்ணீங்க, ஐயோ ஐயோ தையல் போட்டிருக்காங்க ஜங்குக்கா, வலிக்குதா ஜங்குக்கா, ஏன் இப்படி பண்ணீங்க, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்கள் கூட இருக்கேன் ஜங்குக்கா, இப்படி பண்ணாதீங்க, ஐயோ வலிக்குதா வேற எங்கேயாச்சும் ஏதாச்சும், ஜங்குக்கா ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ணீங்க, என் மேலதான் தப்பு நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது ஜங்குக்கா அப்படி சொல்ல. நீங்கள் அப்படியே அடிச்சுக்கிட்டு அழுக. இப்போ ஜங்குக்கா அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. ஏய் ஜினுக்கு, ஜங்குக்கா பாருடி, எனக்கு ஒன்றும் இல்லை. ஜங்குக்கா ஆனா மூச்சை இழுத்து விடுறி, ஜங்குக்கா மூச்சை இழுத்து விடுன்னு சொன்னேன். சரி அப்படி சொல்லு. நீங்கள் அப்படியே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அப்படியே உங்கள் சீஸை பிடிக்கிறாரு. பாரி, நீ பண்ணது எதுவுமே தப்பு இல்லை, சொன்னதெல்லாம் கரெக்டு தான், என் மேலதான் தப்பு. நான் தான் உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நீ எனக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்கடி. எனக்கு தான் அது புத்திக்கு ஏறல. நான் தாண்டி தப்பு பண்ணிட்டேன். ஆனால் என்னை விட்டு போயிடாதடி ஜனுக்கு. நீ இல்லைன்னு வச்சுக்கோயேன், என்னால் வாழவே முடியாதுடி. ஜங்குக்கா இங்கே பாருடி, என்னை நான் மாற்றிக்கிறேன். உனக்காக என்னை மொத்தமாக மாற்றிக்கிறேன். ஆனால் என்னை விட்டு மட்டும் போகாதடி. போக மாட்டேன் ஜனுக்கு, ஜங்குக்கா, உங்களை விட்டுட்டு நான் எங்கே போவேன் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து, ஜங்குக்கா ஜனுக்கு, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ. இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. பண்ண மாட்டேன்டி, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உனக்காக, நம்மளோட காதலுக்காக என்னை மொத்தமாக மாற்றிக்கிறேன். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. விட்டு போயிடாதடி, விட்டு எப்பயும் போயிடாத. போக மாட்டேன் அப்படி சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கா உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்படியே அவரோட டாக்ஸிக் மைண்ட் செட்டை உங்களுக்காக, அவங்களோட லவ்க்காக அவர் மாற்றிக்கிட்டாரு. பொசசிவாக இருக்கிறது தப்பு இல்லை, அது டாக்ஸிக்காக மாறுறதான் ப்ராப்ளம். ஆனால் ஒரு உண்மையான காதல் அந்த டாக்ஸிக்கான பர்சனை சேஞ்ச் பண்ணுதுன்னா அது ஏற்றுக்கூடிய விஷயந்தான். ஆனால் இங்கே சில பேருக்கு உண்மையான அன்பு கிடச்சும் அந்த டாக்ஸிக்னஸை மாற்றிக்காமல் இருக்காங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் கூடலாம் இருக்கவே கூடாது. அவ்வளோதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை குட்டீஸ்.